இன்னைக்கு இந்த வீடியோவில் சிவபெருமானுக்கு கொண்டாடக்கூடிய மகா சிவராத்திரியோட விரத முறைகள் மற்றும் மகா சிவராத்திரி விரதத்தால் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிவபெருமானுக்கு பிரதோஷம், சோமவாரம்னு நாம் கடைபிடிக்கக்கூடிய விரத முறைகள் பல இருந்தாலும் எல்லாவற்றையும் விட முக்கியத்துவம் பெற்றது மகா சிவராத்திரி. சிவராத்திரியை 5 விதமாக குறிப்பிடுறாங்க. மகா சிவராத்திரி, யோக சிவராத்திரி, நித்திய சிவராத்திரி, பட்ச சிவராத்திரி, மாத சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை சதுர்த்தசி திதியை தான் மாத சிவராத்திரின்னு குறிப்பிடுறாங்க. இந்த மாத சிவராத்திரி விரத முறையை பின்பற்ற முடியாதவங்க கண்டிப்பாக மகா சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டிக்கலாம். இந்த மகா சிவராத்திரி ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதம் தேய்பிறை சதுர்த்திசி திதியில் வருது. அதாவது அமாவாசைக்கு முந்தைய நாளைத்தான் மகா சிவராத்திரியாக நாம் அனுஷ்டிக்கிறோம். மகா சிவராத்திரியை பற்றி வரலாற்று கதைகள் பல இருந்தாலும் அது எல்லாற்றையும் விட முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுறது சிவன் லிங்க வடிவமாக அனுஷ்டித்த நாள் தான் மகா சிவராத்திரின்னு சொல்கிறாங்க. இப்போது மகா சிவராத்திரி விரதம் அனுஷ்டிக்கிறதுனால ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கலாம். மகா சிவராத்திரியோட பலன்கள் பல விதமாக குறிப்பிடப்பட்டிருந்தாலும் எல்லாற்றையும் விட முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுறது நம்முடைய பிறவி பாவங்கள் நீங்கி இறுதி மோட்சம் பெறுவோம் அப்படின்றது தான். இதை தவிர நம்மளுடைய பொருளாதார நிலை முன்னேறும், நாம் நினைத்த காரியம் கைகூடும், நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் வந்தடையும், சகல சௌபாக்கியமும் அஷ்ட ஐஸ்வர்யமும் நமக்கு கிடைக்கும், நம்முடைய சந்ததி விருத்தியடையும், நம் சந்ததியினர் நல்ல வாழ்நிலையை அடைவார்கள். மகா சிவராத்திரியோட விரத முறைகளை பற்றி பார்க்கலாம். மகா சிவராத்திரி விரதத்தன்று காலை குளித்து வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையை சுத்தம் செய்து சிவலிங்கம் வைத்திருக்கிறவங்க பால் பழம் நிவேதனை வைத்து சிவலிங்க பூஜை செய்யலாம். அப்படி சிவலிங்கம் இல்லாதவங்க சிவபெருமானுடைய திருவுருவ படத்தை அலங்கரித்து பூஜை செய்யலாம். இந்த பூஜை செய்து சிவராத்திரி விரதத்தை ஆரம்பிக்கணும். சிவராத்திரி விரதத்தில் நாம் எதுவும் சாப்பிடக்கூடாது. உடல்நிலை இதுக்கு ஒத்துழைக்காதவங்க பால் பழம் மற்றும் அவல் போன்ற சமைக்காத உணவை சாப்பிடலாம். சிவராத்திரி அன்று இரவு நாம் கண் விழிக்கணும். அப்படி விழிக்கும் போது சிவபுராணம், திருவாசகம் போன்றவற்றை படிக்கலாம். இதை செய்ய முடியாதவங்க பஞ்சாட்சர மந்திரமான சிவாய நமக எனும் நாமத்தை பாராயணம் செய்யணும். சிவராத்திரி அன்று கோவில்களில் நடக்கும் 4 ஜாம பூஜைகளிலும் கலந்துக்கணும். இந்த 4 ஜாம பூஜையிலும் என்ன செய்யலாம்ன்றத பார்க்கலாம். முதல் ஜாம பூஜைன்றது கோயில்களில் மாலை 6 மணிலிருந்து 9 மணிக்குள்ளே நடக்கும். முதல் ஜாமத்தில் தான் பிரம்மா சிவனை பூஜிக்கிற நேரம். முதல் ஜாம பூஜையில் மஞ்சள், சந்தனம் மற்றும் பஞ்சகவ்ய பொருட்களான பால், தயிர், வெண்ணெய், நெய்யை வச்சு அபிஷேகம் செய்யணும். வில்வ இலை மற்றும் தாமரை இலையை வச்சு அர்ச்சனை செய்யணும். பஞ்சகவ்ய பொருட்களை நிவேதனமாக வைக்கலாம் மற்றும் பழம், பொங்கல் போன்றவற்றையும் நிவேதனமாக வைக்கலாம். நம்ம நிவேதனமாக வச்ச பொருட்களை தானம் வழங்கணும். இப்படி செய்யறதுனால கர்ம வினைகள் நீங்கி மோட்சம் கிடைக்கும். நம்ம சந்ததிகள் தழைத்தோங்கி நல்லபடியாக வாழ்வாங்க. 2ஆம் ஜாம பூஜைங்கிறது 9 மணிலிருந்து 12 மணிக்குள்ளே நடக்கிற பூஜை. 2ஆம் ஜாம பூஜையில் மகாவிஷ்ணு சிவனை பூஜிக்கிற நேரம். 2ஆம் ஜாம பூஜையில் பஞ்சாமிர்தத்தை வச்சு அபிஷேகம் செய்யணும். துளசி மற்றும் வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்யணும். 2ஆம் ஜாம பூஜை விஷ்ணுக்குரியதுன்றனால இந்த பூஜையை செஞ்சால் நம்மளுடைய செல்வ வளம் பெருகும், அஷ்ட ஐஸ்வர்யமும் நமக்கு வந்தடையும். 3ஆம் ஜாம பூஜை 12 மணிலிருந்து 3 மணிக்குள்ள நடைபெறுற பூஜை.
இது அம்பிகை சிவனை பூஜிக்கிற நேரம். இந்த நேரத்தில் சிவன் அக்னி ரூபமாக காட்சியளிப்பாருன்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் முக்கியமாக சிவன் கோயிலில் இருக்கிற லிங்கோத்பவரை வழிபடணும். சிவலிங்கத்தை தேனால் அபிஷேகம் செய்யணும், தாழம்பூவால் அர்ச்சனை செய்யணும், எல் சாதனத்தை நிவேதனமாக கொடுக்கலாம். இப்படி செய்கிறதால சிவபெருமான் அருளால் நாம் வேண்டியது நிறைவேறும், கேட்டது கிடைக்கும், துர்மரணங்கள் அல்லாத நல்மரணம் வந்தடையும். 4ஆம் ஜாம பூஜைன்றது அதிகாலை 3 மணிலிருந்து 6 மணிக்குள்ளே நடக்கும். இந்த நேரம் தேவர்கள், ரிஷிகள் மற்றும் மனிதர்கள் சிவபெருமானம் பூஜிக்கிற நேரம். அனைத்து பொருட்களாலும் இந்த நேரத்தில் அபிஷேகம் செய்யலாம். நந்தியாவட்டை மலர்களால் அர்ச்சனை செய்கிறது ரொம்ப நல்லது. சுத்தன்னத்தை நெய்வேதனம் செய்து தானம் செய்யலாம். சுத்தனன்றது நெய் கலந்த சாதம், அவ்வளோதான்.